ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். அப்படி உட்காருவோம். ஆமென். உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா, உட்காருங்க. வரிசை உட்காருங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரும் உள்ள வர சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாரும் உள்ள வர சொல்லுங்க. பிள்ளைகள் எல்லாரும், பெற்றோர் பிள்ளைகளை கவனிங்க. இந்த சீக்கிரம் நேரம் இல்லை, உள்ளே வாங்க. அங்கே வெளியில் வந்து பேசியிருக்கோம்ல. ஹலோ, அங்கே பாருங்க, அங்கே பேசியிருக்காங்க. வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, எல்லாம் உள்ளே வாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கவனிங்க. தேவனை துதித்து அந்த வார்த்தை எடுத்து தான் நம்ம கடந்த 2 வாரங்களாக தியானம் பண்ணி வருகிறோம். நம்ம ஒரு சில வாரங்களாக 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசருடைய ஆவிக்குரிய தரம், அவங்க எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி தரமாய் மாறினது, தரமான விசுவாசிகளாக நல்ல கோதுமை மணிகளாக அவர்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நம்ம தியானம் பண்ணி வரோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாக என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தாங்க. அந்யோன்யத்தில் ஐக்கியத்தில் உறுதியான செஞ்சாங்க, தரித்திருந்தாங்க. அடுத்து அப்பம் பிக்குதலில் எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தாங்க. அடுத்து ஜெபம் பண்ணுவதில் உறுதியாக என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தாங்க. அப்புறம் அனுதினமும் தேவாலயத்தில் வந்து தேவாலயத்தில் தரித்திருந்தாங்க. அவங்க கபடற்றவர்களாக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. கபடம் என்பதே இல்லாமல் இருந்தது. கபடற்றவர்களாய் போஜனம் பண்ணி அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் நம்ம தியானித்தோம். கடந்த 2-3 வாரங்களாக தேவனை துதித்து 1ஆம் நூற்றாண்டுடைய
விசுவாசிகள் துதி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க ஜெபமும் துதியும் குறைந்தே போகலை. அப்போஸ்தலரில் லூக்கா எழுதும் பொழுது 1:14 எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். வாசிங்க. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதை எழுதின லூக்கா. அவர்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம் 52-53 வாசிக்கும் பொழுது கடைசி அதிகாரம் வாசி லூக்கா. யாராவது சீக்கிரம் பைபிளை எடுக்கிறவங்க மைக்கை வச்சுக்கிறங்க. என்ன லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 52-53. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே அதே லூக்கா தான் அப்போஸ்தலர் நடபடி எழுதினது. 1:14 ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணுவதிலும். அங்கே இவர்கள் எல்லாரும் நீங்க அங்கே போக நான் கடைசியிலிருந்து வாசிக்க வேண்டாம். நான் சொல்ற பாயிண்ட் மட்டும். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செஞ்சாங்களாம்? தரித்திருந்தார்கள். அப்ப இந்த 10 நாளும் வெறும் ஜெபம் மட்டும் அல்ல. லூக்காவில் அப்போஸ்தலரில் எழுதும் பொழுது ஜெபத்தை காண்பிக்கிறார். அது இதே சம்பவம் தான். அதுவும் அங்கே காண்பிக்கும் போது எதை எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனை நாள்தோறும் தேவனை என்ன செஞ்சாங்க? அப்போ 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசினுடைய வாழ்க்கையில் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது, துதியும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அவங்க எவ்வளவு ஜெபம் பண்ணுறாங்களோ அவ்வளவு துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. சங்கீத புத்தகம் 150 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜெபமும் துதியும் ஒன்றரை என்ன செஞ்சிருக்கு? கலந்திருக்கு. எல்லா சங்கீதங்களிலும் ஜெபிக்கிறார்கள், அதோடு துதிக்கிறார்கள். ஆகவே அவங்க ஜெபத்தில் மட்டும் உறுதியாய் தரித்திருக்கலை, அவங்க தேவனை நாள்தோறும் துதித்தாங்களாம். அதுக்கு ஏராளமான வசனங்களை அப்போஸ்தலர் நடபடியில் பார்த்தோம். அதற்கு பின்னாடி நம்ம போன வாரம் பார்த்தோம், துதி என்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? துதி என்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நம்ம எல்லா தமிழ் வேதாகமத்தில் துதி என்கிற ஒரே வார்த்தை தான் எல்லாத்துக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் பழைய ஏற்பாடில் துதி என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை 8 விதமாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் தேவனை துதிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? முதலாவது ஹலல். ஹலல் என்றால் தெளிவான சத்தத்தை உண்டாக்குதல், தேவனை உயர்த்துதல், தேவனை கொண்டாடுதல். அடுத்து டெகிலா என்றால் ஆண்டவருடைய துதி வார்த்தைக்கு ராகம் போட்டு பாடுவது. ஹெல்வி என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன?
அறுவடை முடிந்த பின்பு நன்றி கூறி கொண்டாடுதல். சாபா என்ற வார்த்தைக்கு வெற்றியின் சந்தோஷத்தை உண்டாக்குறது, மிகுந்த சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. சாமர், சாமர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? கம்பியை மீட்டுவது, இசைக்கருவிலை வாசித்து ஆண்டவரை ஆராதிப்பது. யாதா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? நன்றியை அறிக்கையாக அறிக்கை செய்வது. டவுதா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? என்னது? கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பது. அல்லேலூயா. பாராக் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? முழங்கால் படியிட்டு முழு சரீரத்தையும் ஆராதனைக்காக பயன்படுத்துவது. அல்லேலூயா. ஆமாம். நம்ம தமிழ் வேதாமத்தை போல ஒரே விதமாய் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். நம்முள்ள அதிகமாக என்ன வருது? ஆமாம், டவுதா என்கிற அந்த பதத்தை தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். பாடல். என்னது? பாடல் தான் நம்முடைய ஆராதனை நிறைய இருக்குது. பைபிள்லையும் ஆமாம், பாடல் மிகவும் முக்கியம், அது இல்லைன்னு சொல்லலை. அதோடு சேர்ந்து சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரை எப்படிலாம் மகிமைப்படுத்தணுமோ அப்படிலாம் நம்ம மகிமைப்படுத்தணும். ஒரு அல்லேலூயா. ஆமாம், ஒரே ஆவியானவிட்டு நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா, ஆமாம், ஆவியான நித்தமும் நம்மை ஆராதனை வித்தியாசமாக நடத்துவார். இங்கே வந்து ஆராதிக்கிறத மட்டும் நான் சொல்லலை, கவனிங்க, நல்லா கவனிங்க. மேடையில் வந்து ஆராதிக்கிறத மட்டும் சொல்லலை, நம்ம தனிப்பட்ட விதத்திலையும் இந்த காரியங்களை நம்ம பயன்படுத்தணும். ஒரு அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. நம்ம எப்படிலாம் ஆண்டவரை ஆராதிக்கலாமோ அப்படிலாம் ஆராதிக்கலாம். அப்போ இந்த வார்த்தையில் இப்போ சொல்கிற மாடலை பின்பற்றி என்ன செய்யலாம்? சத்தத்தை நல்லா உயர்த்தலாம், எழுந்து கையை உயர்த்தி என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். முகங்குப்புற விழுந்து என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். முழங்கால் படியிட்டு என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். டான்ஸ் ஆடி என்ன செய்யலாம்? செய்யலாம். ஒரு சேரை போட்டுக்கிட்டு ஏசு இங்கே உட்காந்துருக்க மாதிரி சுற்றி என்ன செய்யலாம்? வீட்டில் இங்கே ஆராதிக்க முட்டாலும் அங்கே என்ன செய்யலாம்? அங்கே ஆராதிச்சவங்க இங்கே ஆராதனை தானாக வந்துடும். அங்கே ஆராதனை இல்லாதனால இங்கே ஆராதனை வரமாட்டேங்குது. நிறைய பேர் திணறு காரணம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இல்லை? ஆராதனை இல்லை, துதி இல்லை. ஆமாம், அங்கே ஆராதிக்காமல் அறையில் ஆடாமல் அம்பலத்தில் ஆட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களே, உலகத்தில் சொல்லுவாங்களே பத்திலா. ஆமாம், அரங்கு ஏறணும்னா, அரங்கில் வந்து பரதநாட்டியம் ஆடணும்னா அதுக்கு முன்னாடி பல நாட்கள் தனி ஆடணும். தனி ஆடாமல் அறையில் ஆடாமல் என்ன செய்ய முடியாது? அம்பலத்தில் என்ன செய்ய முடியாது? ஆமாம், அரங்கு ஏறணும்னா, அரங்கு பாடலை அரங்கேற்றணும்னா எங்கே அரங்கு ஏற்றிருக்கானா? ஆமாம், தனிப்பட்ட விதத்தில் நல்லா டான்ஸ் ஆடலாம், எப்படியும் ஆடலாம், எப்படியும் சத்தம் போடலாம், கையை தட்டலாம், சரீரம் முழுவதும் என்ன செய்யலாம்? ஆமாம், பயன்படுத்தலாம். அங்கே ஆராதிச்சு பாருங்களேன், இங்கே தானாக ஆராதனை வந்துடும். நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இல்லை? எல்லாம் ஜபம், அழுக, ஒப்பாரி தான். ரூமில் பார்த்தா ஒப்பாரியாக கேட்குது, ஒப்பாரியாக கேட்குது. எங்கே? பெருமூச்சாக கேட்குது. ஆமாம், அது ஒரு பகுதி ஜபம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆமாம், டெகிலாவை பயன்படுத்தணும், டவுதாவை பயன்படுத்த. பாராக் அம்மா சாத்தானே வாய மூடு, அதை என்ன செய்யணும்? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் வெற்றி சிறந்தார். ஆமாம், மெரியாமா மோசை எல்லாம் செங்கடை கடந்த உடனே பாடுறாங்கதில்ல, அதான் பாராக் வெற்றி சிறக்க பண்ணுற கொண்டாடுறாங்க. ஒரு அல்லேலூயா. பார்வோன் அவன் சேனை சமுத்திரத்தில் செஞ்சாங்க. ஆமாம், தள்ளுனாங்கள்ல, அதை நினைத்து வெற்றி கொடுத்தாரு. அதை நினைத்து பாடுகிற பாட்டு தான் செங்கடலை கடந்த பின்னாடி அந்த அம்மா மெரிய அம்மாவால் சும்மா இருக்கவே
முடியல. தம்புரை எடுத்தா, வாசித்தா, தாதி பெண்கள்லாம் கூப்பிட்டா எல்லாம் டான்ஸ் ஆடுது. அல்லேலூயா. ஆமாம், அப்படி ஆண்டவர் ஆராதிச்சாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய். அப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். சார், இன்னைக்கு நம்ம ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும்? ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? எதுக்காக ஆண்டவரை ஆராதிக்கணும் சொல்லுங்க? ஏன் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம்? பாருங்க, யாராவது உங்களை கட்டாயப்படுத்தி நம்ம மதத்தில் இருந்த முத்திலா அந்த மதத்தில் வாரம் நீ கட்டாயம் வரணும், அங்கே ஒரு பூசாரி வச்சுக்கிட்டு ஏன் வரல, எதுக்கு வரல, அங்கே வந்து அவங்க பிரசங்கம் பண்ணுறாரு பூசாரி, வந்தா வா வாராட்டா போ அப்படின்னு அவர் என்ன செஞ்சிடறாரு. ஆனால் இங்கே கட்டாயமாக ஞாயிற்றுக்கிழமை செய்யணும், வரணும். பழைய ஏற்பாடில் 6 நாளும் வேலை செய்வாயாக, 7வது நாள் யாருடைய நாள்? கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அது யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. மாடான ஆளாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, எங்கே போகக்கூடாது? வேலைக்கு போகக்கூடாது. வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் கல்லெறிந்து கொள்ளணும். ஆமாம், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அன்னைக்கு மண்ணா கூட அன்னைக்கு பெய்யாது. முதல் நாள் 2வது நாள் ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள் ஆயத்த நாள். அந்த ஆயத்த நாளில் மண்ணாவை 2 நாளைக்கு என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். ஆமாம், அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் போய் வாசலில் போய் பார்த்தா ஒன்றும் மண்ணா விழுந்திருக்காது. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் ஆராதனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நம்ம ஆராதனைக்கு என்ன செய்கிறதில்ல, முக்கியத்துவம் கொடுப்பது அல்ல. ஏன் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்? ஏன் கட்டாயப்படுத்துகிறோம்? ஏன் ஆராதனைக்கு வாங்க, ஏன் லேட்டாக வரீங்க? சிலர் இங்கே தெரியும் ஆராதனை டைம் 9:30. நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அப்போ தான் அங்கே வீட்டில் இருக்கோம், கிளம்போம். ஆமாம், 9:30 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கிற நேரம். என்ன நேரம்? ஆராதனை என்பது தேவனுக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆராதனை என்பது தேவனுக்கு கொடுப்பது. மற்ற நேரமெல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது. ஆமாம், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது மேலானது. ஆராதனை தான் தேவனுக்கு கொடுப்பது, தேவனை ஆசீர்வதிப்பது. ஆமாம், அவர் எவ்வளோ நம்ம ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? என்னை ஆசீர்வதி சொல்கிறோமா இல்லையா? அது வாரத்தில் 1 நாள் 1 மணி நேரம் எல்லாம் கூடி ஆண்டவரை நாங்கள் உங்களை ஆராதனையால் ஆசீர்வதிக்கிறோம் என்று நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமே. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறீங்க? ஆமாம், ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை போற்றுவது, ஆண்டவரை பாடுவது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவர் கொடுப்பது, ஆண்டவரை ஆசீர்வதிப்பது. ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், சிலர் இங்கே வந்தும் ஆராதனை ஜெபமாக மாற்றிடுது. ஆராதனை எப்படி மாற்றிடுது? ஆராதனை ஜெபமாக மாற்றக்கூடாது. ஆராதனை அவருக்குரியது. ஜெபம் அவரோடு நாம் பேச, அவர் நம்மோடு பேச. ஆராதனை என்பது அவரை இங்கே கொண்டு வருவதற்கு, நம்முடைய நடுவில் வச்சு அவரை புகழ்ந்து, அவரை கொஞ்சி, அவரோடு குலாவி, அவரை தொட்டு பார்த்து, அவருக்கு கை கொடுத்து, நல்லவங்களேன்னு சொல்லி, எங்களை ரட்சித்தீங்களேன்னு சொல்லி, அவரை கட்டி பிடிச்சி அவரை சந்தோஷப்படுத்துகிற ஆராதனை. எங்கே சந்தோஷப்படுத்துறிய? மூஞ்சி மோரையும் பார்த்தா தெரியல. அல்லேலூயா. ஏசுநாதரை எத்தனை பேர் சந்தோஷப்படுத்துறியா? வீட்டுதில் அழுதைய, இங்கே வந்து 1 மணி நேரமாவது பாடுறீங்களா? பாடுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது, கைதட்டுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது, சத்தத்தை உயர்த்தின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இது சிலர் நீ பாடினாலும் பாடு, பாடாட்டாலும் பரவாயில்ல, என் பாட்டை முடிச்சு நான் முடிச்சிட்றேன்.
நான் பாட்டில் பாடுவேன், நீ பாடுனா என்ன பாடாட்டா என்ன, இது நீ பாடு நீ உனத்தனை யூனிஃபார்ம்லாம் கொடுத்து மேலே ஏற்றிருக்காங்க, அதனால் நீ பாடு, நான் பாட மாட்டேன். நான் இங்கே வந்தால் தான் எனக்கு பாட்டு வரும், அங்கே வந்தால் என்ன செய்யாது, மாயமாலக்காரனுங்க. அல்லேலூயா. இங்கே மட்டும் வந்து பாட்டு வந்துட்டு அங்கே பாட்டு வரல, நீங்கள் மாயமாலக்காரனும் மாயமாலக்காரிகளும். இங்கே மட்டும் வந்து நல்ல உற்சாகமாக ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அங்கே போய் அப்படியே சொங்கி மாதிரி நின்றா, வீடியோ வர இருக்கிறான் நின்றா, நீங்கள் யாரு தான்? இங்கே டான்ஸ் ஆடிட்டு அங்கே போய் அப்படியே சில மாதிரி நின்றா, நீங்கள் யாரு? மாயமாலக்காரன் தான். அப்போ இங்கே என்ன செய்கிறோமோ அங்கேயும் அதே போல் செய்யணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை ஆண்டவருக்குரியது. ஆராதனை ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது, ஆராதனை ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. அவரையும் கொஞ்சம் நினச்சி பாருங்களா, எல்லாம் போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் போன வாரம் சொன்னோம், குழந்தையும் தெய்வம் கொண்டாடுற இடத்துல தான். கொண்டாடினா தான் குழந்தைய உங்கள் மடியில் வந்து உட்காரும். இல்லாட்டா இது பேய் சுடுமூஞ்சி. நீ அம்மாவா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, உன் மடியில் நான் வந்து உட்காரேன் அப்படின்னு போயிடும். என்னடா ஏய் அப்படியே இருக்கணும், முழுங்கக்கூடாது. கவனி. ஆண்டவரை கொண்டாடத்தான் ஆண்டவர் நம்முடைய நடுவில் வருவார். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும்? அது மட்டும் அன்றைக்கி நமக்கு நேரம் இல்லை. ஒரு சில வசனங்களை நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரணம் என்ன? வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், இவரே மெய்யான தேவன், மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? நாம் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர்? யோவான் தான் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். இயேசுவோடு 3 வருஷம் கூடவே இருந்தவர். மற்ற சீடர்களை விட இயேசுவோடு அதிக நெருக்கமாக இருந்தவர். அன்பான சீசன் என்கிற பெயர் பெற்றவர். இயேசுவின் மார்பில் சார்ந்திருந்தவர். மற்றவங்களாம் நேரடியாக இயேசுக்கு வந்து கேட்க மாட்டாங்க, இந்த சீசன் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்படி அன்பாக இருந்த இந்த யோவான் தான் எழுதுகிறாரு, இவரே மெய்யான தேவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு யாரா? சத்தத்தை வச்சு சொல்லுங்க. இவரே யாரு? நம்மளாம் நேரடியாக பார்க்கல. இந்த பைபிளில் சொல்லப்பட்டதை விசுவாசிக்கிறோம். இவர் நேரடியாக இயேசுவோடு கூட இருந்தவர் தான் யாரு? இந்த யோவான். 12 சீடர்களை விட அதிகமாக இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர் தான் யாரு? இந்த யோவான். அல்லேலூயா. அப்போ இவர் தான் பழகி அவரை தொட்டு பார்த்து அவர் பேச்சை கேட்டு அவர் வெளிப்படுத்தின எல்லா காரியத்தை பார்த்து ஒன்றை புரிந்து கொண்டார். ஆம், இயேசுதான் மெய்யான தேவன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா.
அடுத்து ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிற வெளிப்படுத்தல் 1:8. வெளிப்படுத்தல் 1:8 வாசிங்களேன். இருக்கிறவரும் இருந்தவரும் சொல்லுங்க, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய மைக்கில் தானே வாசிக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். முடிஞ்ச அந்த வசனம் அங்கே தானே வாசிக்கிறாங்க. அங்கே மைக்கில் வாசி. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அதுல 11வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் கவனிங்க. இந்த 2 வசனத்திலையும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் யாரா? அல்பாவும் ஒமேகாவும். அப்படின்னா ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். ஆதியும், ஆமாம், ஆதியும் அல்பாவும் ஒமேகாவும். ஆதியும், அதுக்கு இன்னொரு வார்த்தை அர்த்தம்னா இருக்கிறவரா, முந்தினவரும் பிந்தினரும். அதில் அந்த அந்த அல்பாவும் ஓமேகாவும் என்கிற அந்த மூல பாசையில் என்ன சொல்ல? முந்தினவரும் பிந்தினரும். 1:8 தானே? 1:8 தானே சொல்லுது. 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அது நல்ல முதல்ல இருந்து வாசி. இருக்கிறவரும் 1வது அர்த்தம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் அல்பாவும் இப்ப அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். மேல இதே இதுலயே அதுல 8லயே மேல இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் இருந்தவர், அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் வரப்போறார். அல்லேலூயா. ஆம், அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்தான் ஆதியும் அந்தமும், முந்தினவரும் அப்படின்னா முந்தினவரும் அப்படின்னா அவருக்கு முன்னாடி யாருமே இல்லை. அவருக்கு முன்னாடி என்னல்ல? பிந்தினவர். அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. அவர் முந்தினவரும். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. நம்ம அந்த தேவனை நம்ம பார்த்தோம்ல சங்கீதத்தில், அவரை அறிகிற அறிவு இருந்தால் ஆராதனை தானாக வரும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம கல்லையோ மண்ணையோ ஆராதிக்கலை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் முந்தினவரும் பிந்தினவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன், ஆதியும் அந்தமானவர். அப்பேற்பட்ட தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தேவனை ஆராதிக்கிறோம்? அவர் மெய்யான தேவன். ஏன் தேவனை ஆராதிக்கிறோவோ? அவர் முந்தினவரும் பிந்தினவரும், அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சாதாரண நம்ம பார்க்க முடியல. அவர் 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 சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு முன்னாடி தேவன் கிடையாது, பின்னாடியும் தேவன். அவர் தான் இருந்தவர், அவர் தான் இருக்கிறவர், அவர் தான் இனிமேல் வரப்போறவர். அல்லேலூயா. அதனால தான் இந்த இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆமென். ஏன் நீங்க ஆராதிக்கிறீங்க? அவர் ஆராதனைக்கு தகுதி உள்ளவர். அல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதி உள்ளவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. அடுத்து வாசிங்களேன். அதே 8வது 4 வெளிப்படுத்த 4:8 15 நாளை வாசி. 4:8 வெளிப்படுத்த 15 நாள். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளும் ஆயிருந்தன.
அவைகள் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் தொழுது கொண்டாங்களாம். அல்லேலூயா. நம்ம 1 மணி நேரம் ஆராதிப்பது நமக்கு முடியலை. வாரத்தில் ஒரு நாள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிப்பது நம்மளால் முடியலை. அல்லேலூயா. ஆமாம், ஆராதனைக்கு நம்ம சரியான நேரத்துக்கு வரமாட்டேங்கிறோம். அல்லேலூயா. நம்ம வேலைகளாம் முடிச்சுட்டு தான் வரோம். ஆனால் அவங்க இரவும் பகலும் ஓய்வின்றி பரலோகத்தில் இரவும் பகலும் ஓய்வின்றி எப்படி பாருங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாம பாரு. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தின் மேல் பகுதி என்ன சொல்ல முன்ன வாசித்தோம் அதே போல சொல்லுது. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரைத்தான் இரவும் பகல் இவர்கள் ஆராதிக்கிறாங்க. எப்படி எப்படி அறிந்து ஆராதிக்கிறாங்க. தெரியாம ஆராதிக்கல, எதை கண்மூடித்தனமாய் ஆராதிக்கல. அவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படியாப்பட்ட மகிமையான தேவன். அல்லேலூயா. யார் இப்படி சொல்ல முடியுமா? யாராவது இப்படி சொல்ல முடியுமா? எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இப்படி சொல்ல முடியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஏற்கனவே இருந்தவர், இப்போது இருக்கிறவர், இனி வரப்போறவர். அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவர் ஆதியும் அந்தமாய் இருக்கிறார், அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவரை போல தேவன் இல்லை, அவர் பரிசுத்தர். இதைத்தான் 15:4 சொல்ல. 15:4 கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் சொல்லுங்க அப்ப. தேவரீர் ஒரு மாதிரியா இருக்கையில் தேவரீர் ஒருவரே அப்படின்னா மற்ற எல்லாமே என்னதான்? எல்லா ஜாதிகளும் இங்க என்ன கவனிச்சு வாஸ். தேவரீர் ஒருவர் தான் பரிசுத்தர்னா மற்றதெல்லாம் அசுத்தம். அல்லேலூயா. தேவரீர் ஒருவரே. நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க கேட்டேன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். நான் ஏன் தேவனை ஆராதிக்க? அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஏன் தேவனை ஆராதிக்கிறேன்? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர்? அவர்கிட்ட எந்த விதமான அசுத்தமே கிடையாது, எந்த விதமான அருவருப்பே கிடையாது, எந்த விதமான பாவமே கிடையாது. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம ஆராதிப்பது காரணம் தெரியுமா? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அடுத்து வாசிங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 48:1 என்ன சொல்லுது? கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவன் தம்முடைய தேவனுடைய நகரத்திலும், தமது பரிசுத்த பர்வதத்திலும், தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஏன் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர்? அது காரணம் அவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படியாப்பட்டவர்? ஏன் அவரை துதிக்கிறோம் சொல்லுங்க ஐயா. ஏன் அவரை துதிக்கிறோம்? அவர் பெரியவர். இன்னும் கூட வாசிங்களேன். யாத்திராகம் 18:1. யாத்திராகம் 18:1. மோசேக்கும்
தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானின் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகி எத்திரோ கேள்விப்பட்ட போது மோசேயின் மாமனாகி எத்திரோ மோசேயினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகி சிப்போரா. வாசிக்கிறப்ப 18:1 யாத்ராம் தானே. அது எத்தனாவது வசனம்? கர்த்தர் எல்லா தேவர்களை எத்தனாவது? 11. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் 11 யாத்ராகமும் 18:11. நான் ஒன்றுன்னு குறித்து வச்சிருக்கேன். யாத்ராகமும் 18:11 வாசிங்க. கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும். உங்களுக்கு யார் சொல்றா? ஒரு புறஜாதியான எத்ரோ சொல்றாரு, கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமா, சும்மா பெரியவர் அல்ல, எல்லா தேவர்களை காட்டு பெரியவராம். வாசிங்களா, என்ன ஒரு வசனத்தை வாசிங்களா? 2 சாமுவேல் அதனுடைய 7:22 வாசிங்க. 2:4 தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. தேவருக்கு நிகரானவர் இல்லை. சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு நிகரான எந்த தேவனும் கிடையவே கிடையாது. தேவனுக்கு நிகரானவர் நீ பெரியவர். உமக்கு நிகராய் உமக்கு ஒப்பிடக்கூடிய எந்த தெய்வமும் இந்த உலகத்துல இல்லை. வாசிக்க அதை வாசி முடிச்சிட்டீங்களா? உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. தேவனும் இல்லை. 2:4 2:5 எங்க தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். சொல்லுங்க பாப்போம். எங்க தேவன். ஐயோ, இந்த குட்டியாண்டிய கும்புற ஆட்கள்லாம் நல்லா இருக்கு. என்ன கோயில் இருக்கு? குட்டி ஆண்டவராம். அந்த குட்டி ஆண்டவரை கும்புறெல்லாம் ஒரு மாதிரி. எல்லா தேவர்களில் எங்கள் தேவன் எப்படியாப்பட்டவர்? சத்தத்தை உயர்த்தி அது வாசி, திரும்ப வாசி. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் 33 கோடி தேவர்களை பார்க்கலும் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் சொல்றிய? சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? வெறும் பெரியவர் கிடையாது, எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். ஆமா, நம்ம எல்லாரையும் பெரியவர்னு சொல்லிடுறோம். இந்த பெரியவர் வாராரு, அவரை பார்த்தாலும் பெரியவர்னு சொல்லிடுறோம், இவரை பார்த்தாலும் பெரியவர்னு சொல்லிடுறோம், அவரை பார்த்தாலும் பெரியவர்னு சொல்லிடுறோம். அப்படி சொல்லாமல் எல்லா பெரியவரை காட்டிலும் நம்ம ஆண்டவர் பெரியவர். இன்னொருத்தில் சொல்லப்பட்ட அவர் மகாதேவன். அவர் பேர் என்ன வச்சிருக்க? மகாதேவன். யாரோ வைக்கிறாங்க பேரை. அல்லேலூயா. யாரோ என்ன செய்றாங்க? பைபிளில் இருக்க சங்கீதத்தில் அவர் யாரா? எல்லா தேவர்களுக்கும் அவர் பெரிய தேவன். அந்த தேவனுக்கு நிகரே கிடையாது. பக்கத்தில் அவர்கிட்ட வந்து நிற்க எந்த தேவனாலும் முடியாது. ஆமாம், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாக தாகோனுடைய சிலை துண்டு துண்டாக நொறுங்கி போச்சு. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் மலைகளில் மெழுக போடுற செய்யும் உருகும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஒரு அல்லேலூயா. ஆமாம், சாதாரண தேவனை ஆராதிக்கிறோம். ஆமாம், எல்லா தேவருக்கும் பெரிய தேவன். அந்த தேவனுக்கு நிகரான தேவனே
இல்லை. அதனால தான் அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னொரு வசனத்தை தங்கியது 135:5. கர்த்தர் பெரியவர் என்றும், கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும், கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும், மேலானவர் என்று நான் அறிவேன். சங்கீதக்காரன் சொல்றான். எப்படி சொல்றார் சங்கீதக்காரன்? கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களை பார்க்கலாம் மேலானவர் என்று நான் அறிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சின்ன ஆண்டவர் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் குட்டி ஆண்டவர் கிடையாது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர் மட்டுமல்ல, எல்லா தேவர்களுக்கும் தேவனாயிருக்கிறார். அவருக்கு நிகரானவர். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். இயேசுவை சாதாரண நடமாறினாரா இல்லையா? அல்லேலூயா. தேவாலயத்துக்கு கொடுக்கிற மதிப்பு யாருக்கு கொடுக்கல? இயேசுவுக்கு கொடுக்கல. யோனாவுக்கு கொடுத்த மதிப்பு யாருக்கு கொடுக்கல? இயேசுவுக்கு கொடுக்கல. அறியாத மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு கொடுக்குற மதிப்பு யாருக்கு கொடுக்கல? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்களேன், மத்தேயு 12:6. மத்தேயு 12:6 என்னது? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? தேவாலயத்துக்கு மதிப்பு கொடுத்தாங்க, யாருக்கு கொடுக்கல. ஆனால் அந்த தேவாலயத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார். அவர் இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க தேவன் எப்படியாப்பட்டவர்? அந்த தேவாலயம் எவ்வளவு நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம் தெரியுமா? அது எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? தங்கத்தினாலே பொதியப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம், அழகான ஆலயம். அந்த ஆலயத்தை விட நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். எத்தனை பேர் சொல்றிய? அடுத்து 12:41 வாசிங்க. மத்தேயு. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பெரியவர் எங்க இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார். யோனாவில். ஏன்? ஆதலால் யோனா 3 நாள் தான் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தார். இயேசு பூமியின் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்தார். ஒரு அல்லேலூயா. அவர் யாரா? யோனாவிலும் பெரியவர். 42. தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே பெரியவர் எங்க இருக்கிறாரு? இப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். அவருக்கு நிகரான ஒருத்தருமே. அவர் மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? அதுக்கு தான் இப்படி உணர்ந்து இப்படி பார்த்து ஆராதிச்சா ஆராதனையில் அனல் பறக்கும். ஹலோ ஹலோ. எப்படி பார்த்து ஆராதிக்கணும்? எப்படி பார்த்து ஆராதிக்கணும்? பெரிய தேவன். அந்த தேவனுக்கு யாருமே நிகரே. எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அதனால தான் அவரை நாம் ஆராதிக்கிறோம். வாயை திறந்து ஒரு அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன் ஆராதிக்கிறோம்? அடுத்து
நாலாவது, ஒன்று மெய்யான தேவன். ரெண்டு, அவர்தான் ஆதியும் அந்தமும், அவர்தான் தொடக்கமும் முடிவும், முந்தினவரும் பிந்தினவரும், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாய் தேவன். மூன்றாவது, அவர் பரிசுத்த. நாலாவது, எல்லா தேவர்களிலும் அவரே பெரியவர், அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். நாலாவது 95 சங்கீதம் 6வது வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனுஷனை உண்டாக்குனது யாரு? வாயை திறந்து சொல்லுங்களாம். மனுஷனை உண்டாக்குனது யாரு? என்னை உங்களை உண்டாக்குனது யாரு? இந்த சங்கீதக்காரன் சொல்ற, அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்றார். எப்படி எழுதிருக்கு? கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து, மொட்டையா வாசிக்க, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. அப்படி வாசி, எங்கே இருந்து வந்துட்டு என்னத்தை வாசிக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக. விஷயத்தை விட்டுட்டியா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து. எப்படியா? பணிந்து குனிந்து முழங்கார் படியிட ஆராதிக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா. யாராவது எந்த மதத்தை சேர்ந்தவளாவது அவங்க படைச்சவரை சொல்ல முடியுமா? படைத்தவரை சொல்ல முடியுமா? போய் கேட்டு பாருங்களேன், உங்களை படைச்சவர் எங்க? ஆமாம், அல்லேலூயா. யார் உங்களை படைச்சா? அதுக்கு என்ன ஆதாரம்? அது கேட்டால் அவங்களால சொல்லவே. நம்மை ஆதியில் தேவன் என்ன செய்தாருமா? மண்ணை எடுத்தார், மண்ணை பிசைந்தார், அதுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்தார்? ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாயிட்டான். அவனுடைய பேர் தான் ஆதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? செம்மண். ஆதாம் என்றால் என்னது? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாம், மண்ணிலிருந்து சிகப்பான செம்மண்ணிலிருந்து உருவாக்குறதுனால அவனுக்கு ஆதாம் என்கிற பெயரை வைத்தார். அப்போ ஆண்டவர் மனுஷனை எங்கேருந்து உண்டாக்குனாரு? இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக பாருங்களேன். உங்கள் சரீரத்தை சதையாக அறுத்து எலும்பாக பிரித்து அதை டெஸ்ட்டுக்கு விட்டு பாருங்களேன். அதில் மண்ணில் இருக்கிற சுண்ணாம்பு இருக்கும், மண்ணில் இருக்கிற தாதுக்கள்லாம் இருக்கும், மண்ணில் இருக்கிற இரும்பு இருக்கும், எல்லாமே எதில் இருக்கும்? நம்ம சரீரத்தில் இருக்கும். சுண்ணாம்பு சத்து குறைஞ்சி போச்சு சொல்கிறாங்களா இல்லையா? கால்சியம் குறைஞ்சி போச்சு சொல்கிறாங்களா இல்லையா? இரும்பு சத்து அதுக்கு என்னது? இரும்பு சத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க தெரியா? அப்போ இந்த ஆமாம், அல்லேலூயா. அதில் எதில் இரும்பு எதுலேருந்து வருது? மண்ணில். சுண்ணாம்பு எங்கேருந்து வருது? மண்ணில். அப்போ மண்ணுக்குரிய தன்மையெல்லாம் நம்முடைய சரீரத்தில் இருக்குது. அதனால் நம்மை ஆண்டவர் உண்டாக்கினார். சத்தத்தை வச்சு சொல்லுங்க. நம்ம உண்டாகின கர்த்தர். உங்களுக்கு படித்தது யாரு? சொல்லு. எங்கள் அம்மா அப்பா. உங்கள் அம்மாவை படித்தது யார்? உங்கள் அம்மாவை படிச்சிருப்பாரு. லூக்காவில் வாசித்து பாருங்களேன். இங்கே தொடங்கி ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி தானே எழுதியிருக்கு. எடுங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம். நான் தான் எடுக்கணுமா?
எங்கேருந்து வரணும்? அங்கேருந்து வாங்க. எதை வசதியா? 3:23 வாசி. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். யாருடைய குமாரன்? இப்போ யோசேப்பிலிருந்து தொடங்குறாங்க. யோசேப்பிலிருந்து தொடங்கி வாசிங்க. அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி என்னாவின் குமாரன், என்னா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன், நங்காய் மாகாத்தின் குமாரன், மாகாத் மத்தத்தியாவின் குமாரன், மத்தத்தியா சேமேயின் குமாரன், சேமே யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சொரபாபேலின் குமாரன், சொரபாபேல் சலாத்தியலின் குமாரன், சலாத்தியல் நேரியின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாதின் குமாரன், எல்மோதாம் ஏரின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியசரின் குமாரன், எலியசர் யோரிமின் குமாரன், யோரி மாதாத்தின் குமாரன், மாதாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்கிமின் குமாரன், எலியாக்கிம் மெலியாவின் குமாரன், மெலியா மைனானின் குமாரன், மைனான் மாத்தாத்துவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேதின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சல்மோனின் குமாரன், சல்மோன் நகசோனின் குமாரன், நகசோன் அமினதாபின் குமாரன், அமினதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாராசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் சேருக்கின் குமாரன், சேருக் ரெகுவின் குமாரன், ரெகு பேலேக்கின் குமாரன், பேலேக் ஏபேரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பக்சாத்தின் குமாரன், அர்பக்சாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மகளலேயாலின் குமாரன், மகளலேயல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன், ஏனோ சேத்தின் குமாரன், சேத்தின் ஆதாம் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் நம்ம உண்டாக்குனது சும்மா இல்லை, சரித்திர சான்று. வம்ச வழியில் நம்ம வாரோம். எங்கே? யோசேப்பில் தொடங்கி அப்படியே வந்து கடைசியில் ஆதாமில் முடித்து, ஆதாம் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன். ஆதியாகமம் 2:7 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணிலிருந்து எடுத்து அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானான். ஆண்டவர் அதாவது இந்த வம்ச அட்டவணையில் யோசேப்பில் தொடங்கி ஆதாம் வரைக்கும் முடிச்சுட்டு, இப்போ ஆதாம் எப்படி உருவாக்கப்பட்டார் என்று சொல்லி நமக்கு விளக்கம் இருக்குது. ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டார், தேவனால். ஒரு அல்லேலூயா. அப்போ நம்மை உண்டாக்குனது யாரு? உங்களை உண்டாக்குனது யாரு? அல்லேலூயா. சிலர்லாம் சொல்கிறாங்க, சிலர் காலிலிருந்து படைக்கப்பட்டவங்களாம், சிலர் தொடையிலிருந்து படைக்கப்பட்டவங்களாம், அப்படி இப்படி சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாருமே தேவனால் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் அவருடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம ஜீவாத்மாயிட்டோம். ஆகவே நம்மை உண்டாக்குனதுனாலே அவரை ஆராதிக்கணும். வாயத்தரன் சொல்லுங்கள், எதுக்காக ஆராதிக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்கள், எதுக்காக ஆராதிக்கிறோம்? ஆமென்.
சரி, நான் அடுத்த ஒரு பகுதி ஆராதிப்பதுக்குரிய தகுதியை குறித்து பேசலாம் பார்த்தா முடியலை. அல்லேலூயா. அடுத்து கவனிங்களேன், ஜெபம் போகிறோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும்? 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. இப்ப பவுல் சொல்றாரு, நான் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவன் நமக்கு என்ன அருளினார்? ஒரு சொல்லி முடியாத ஈவுகள். சொல்லி முடியாத ஈவுகள்னா என்ன? எந்த நன்மையான ஈவும் எந்த பூரணமான வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. ஒன்று, நம்மை உண்டாக்கினார். நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம். ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரு. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எதுக்காக ஆண்டவர் ஆராதிக்கணும்? சொல்லுங்க, எதற்காக ஆண்டவர் ஆராதிக்கணும்? சங்கீதக்காரனை கேட்டு பாருங்க, தாவீதை கேட்டு பாருங்க. 40:1-2 வாசிங்களேன். சங்கீதம் 40:1-2. கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கிடந்து என்னை தூக்கி எடுத்து என்ன செய்தாரு? பயங்கரமான குழியில கிடந்தேன், உளையான சேற்றில் கிடந்தேன். ஹலோ, இதை நினைச்சாவே ஆண்டவரை துதிக்கணும். ஐயா, புரியலையே. தாவீது என்ன சொல்ற? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கிடந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில வைத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து. கவனிங்க, போது அவரை துதிக்கிற புது பாட்டை என் வாயில வைத்தார். ஏன்? நான் எங்க கிடந்தேன்? எப்பயாவது ஆண்டவரே, நீங்க என்னை ரட்சித்ததுக்காக நன்றின்னு சொல்லியிருக்கீங்களா? எத்தனை பேர்? ஆமா, உண்டாக்கினார். சரி, ஆதாமை உண்டாக்கினார். ஆதாம் விழுந்து போனான். ஆதாம் மூலம் வந்த எல்லா சந்ததி விழுந்து போன சந்ததி. இயேசு கிறிஸ்து வந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, ரட்சித்தாரே, அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். கொலோசியர் 1:13 வாசிங்களேன். கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுல் சொல்றார், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி பாவத்தில் கடந்த நம்ம, இருளின் அதிகாரத்தை சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கி இப்ப எங்க இருக்கிறோம்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்து 9வது வசனம். எபேசியர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை
முடியாதபடிக்கு சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, சொல்லி முடியாத ஈவு என்ன தெரியுமா? இங்க சொல்றாரு, இது உங்களால் உண்டானதல்ல. ரட்சிப்பு யாரால் உண்டானதல்ல? உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒரு அல்லேலூயா. என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். சங்கீதம் 116:13 வாசித்தினா சங்கீதக்காரன் என்னத்தை கொண்டு போகிறான் தெரியுமா? 116:13 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்றேன்? தொழுது கொள்ளுவேன். என்னத்தை பாத்திரம் என்னத்தை எடுத்துட்டு போறாராம்? ரட்சிப்பின் ஹலோ தூங்காதே, முடிக்க போறான். தூங்காதே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன பாத்திரத்தை எடுத்து வராரா? இப்போ ஆண்டவர் ஆராதிக்க போறாரு. என்ன பாத்திரம் வச்சிருக்காரு? என்ன பாத்திரம்? ஆமாம், நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல், ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமல், ஆமாம், ஆண்டவர் ஆராதிக்க வராங்க. அது அங்கீகரிக்கப்படாது. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் ரட்சகர் என்ன செய்ய போகிறேன்? தொழுது கொள்ள போகிறேன். ஆமாம், நம்ம ரட்சித்ததுக்காக ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எதற்காக ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அடுத்து எதற்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க தெரியுமா? ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்கு தந்தார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அப்போஸ்தலர் 10:46, எபேசியர் 1:13-14 சீக்கிரம் வாசிங்க. பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியானுடைய வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்தாவியின் வர யார் மேல விழுந்துச்சான்? கிடைச்சான். ஆமா, அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பரிசுத்தாவியானுடைய வரம் யார் மேலே இறங்கி வந்துச்சான்? அதை கண்டா துதிக்காமல் இருக்க முடியுமா? நம்ம பரிசுத்தா பெற்றுக்கொள்ள எந்த தகுதியாக இருக்கா? ஆமாம், அதுதான் அதான் இதில் வாசிக்கிறோம் பாருங்களேன். 1:13 எபேசியர் 1:13-14 உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டபோது விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கீழே வாசிப்போம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அப்ப நாம் ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? அவர் தம்முடைய ஆவியினால் நம்ம நிறைத்தார். கடைசியா ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும்? 1 தீமோத்தேயு 1:12 என்ன பலப்படுத்துகிற, என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி என் ஊழியத்துக்கு ஏற்படுத்துறபடினால அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சொல்ல, நான் அவரை ஸ்தோத்திரம் பண்றேன். யார? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. எதுக்கு? அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே கொண்டு வந்தார். ஹலோ, நம்மெல்லாம் ஊழியம் செய்ய எந்த தகுதியுமே கிடையாது. அவருக்கு ஊழியம் செய்ய எந்த தகுதியுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஊழியத்தில் வச்சிருக்காருன்னா அவர் கோடி ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா எபிரேயர் 5:4 வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 5:4 ஆரோனை போல, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா ஏற்படுகிறதில்லை. ஊழியத்துக்கு என்ன செய்வதில்லை? தானா என்ன செய்வதில்லை? ஏற்படவே முடியாது. ஊழியத்துக்கு தானாய் வர முடியாது. ஏதோ ஒரு ஊழியத்தை உங்களுக்கு கத்த தந்திருப்பார் என்றால் அதை எப்படி வாங்கணும்? தலை கவிழ்ந்து தாழ்த்தி அதை பெற்றுக்கொள்ளணும். தகுதியே இல்லாத
நமக்கு ஆண்டவர் ஊழியத்தை தந்திருக்கிறார். அதை யாரும் அற்பமாக எண்ணக்கூடாது, அசட்டை எண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஊழியம் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நான் சபையை பாழாக்கினவன், நான் தேவ ஜனங்களுக்கு எதிராக இருந்தவன், ஆண்டவர் என்னை ரட்சித்து இந்த ஊழியத்தை உண்மையாக செய்வான் என்று சொல்லி உண்மை உள்ளவன் என்று என்னை ஏற்படுத்தினோடினால் பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை அசட்டம் பண்ணுறாங்க. துதிக்கணும், கிடைக்காத பாக்கியம். ஆமாம், இதை பெற்றுக்கொள்ள முடியாது. நானாக நினைப்பேன் இந்த ஊழியம் செய்வதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு வைக்கிற நினைத்து நான் பல முறை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ ஞானிகள், கல்விமான்கள், படித்தவர்கள், நல்ல அழகானவர்கள், பேச்சு திறமை உள்ளவர்கள்லாம் இருக்கும்போது என்னை அழைத்து பயன்படுத்துகிறாரே, அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் தகாது. அல்லேலூயா. ஆமாம், எத்தனை ஞானிகள் இருக்காங்க, எத்தனை மேதைகள் இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு ஊழியம் செய்ய ஆசை இருக்கு. ஆனால் அவர்களெல்லாம் அழைக்காம என்ன அழைச்சாரு, அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லணுமா இல்லையா? உங்களை அழைச்சார், ஏதோ ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரு. அது சின்னதோ பெருசோ யாராக இருந்தா என்னமா இருந்தாலும் அது ஆண்டவர் கொடுத்த ஊழியமாச்சே, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா இல்லையா? இப்போ நம்ம முதலமைச்சர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னா அது எப்படி வச்சுக்கிடுவியா? சின்னதாக கொடுத்தாள். மோடி பிரதம மந்திரி மோடி ஒரு கிஃப்ட் கொடுத்தா அதை எப்படி வச்சுக்கிறியா? ஆண்டவர் கொடுக்குற ஊழியம் இதுவா அதுவா? அதை கனமா எண்ணணும், அதை இழந்துடக்கூடாது, அதை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றும் நினைச்சா ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவர் துதிக்காம இருக்க முடியாது. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்துங்க. ஏன் துதிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம்? அவரே மெய்யான தேவன். ஏன் நம்ம ஆண்டவரை துதிக்கணும்? அவர் இருந்தவரும், அவர் இருக்கிறவரும், இருந்தவரும் வருகிறவருமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் ஆண்டவரை நம்ம துதிக்கணும்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஏன் நாம் ஆண்டவரை துதிக்கணும்? எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். அவருக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. அதனாலே ஆண்டவரை துதிக்கிறோம். ஏன் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம்? அவர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம்? அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்லி முடியாத ஈவுகளையும் ஆண்டவங்க தந்திருக்கிறாரே. ரட்சிப்பை தந்தாரே, பரிசுத்தாவியை தந்தாரே, ஊழியத்தை தந்தாரே. அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. நம்ம ரட்சிக்கப்படலைன்னா பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்படாத எல்லாருமே நரகத்துக்கு தான் போவாங்க. உளையான சேற்றில் கடந்தோம், பயங்கரமான குழியில் இருந்தோம். ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரே, தேடி வந்தாரே, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினாரே. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்க. எதையும் குறித்து நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து நீங்கள் தாப்பா மெய்யான தேவன், மெய்யான தேவனை நம்ம துதிப்போம். அவரே மெய்யான தேவன்,
அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் இருந்தவர், அவர்தான் இருக்கிறவர், அவர்தான் வரப்போறவர், அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆதியும் அந்தமானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், மகா தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவன். அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது. ரபாதாலா காராலா காராதாலா மாதுரி அந்தரோ. அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ரியாந்தாலா காராதாலா மாதுரி அந்தரா, ரியா காராதாலா பக்காத்துனி அந்தரா, ரியா காராதாலா காராதாலா மாதுரி. சூர்யாதாலா வக்காராதாலா காராதாலா. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே, ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, ஒரு பொக்கிஷம் இயேசுதா என் ரட்சகர். எல்லாரும் வாயை திறந்து என் ராஜா இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஓரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா வந்திடுவார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மெய்யான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ரட்சித்தார், அபிஷேகித்தார், அழைத்தார். அதற்காகவே நம் ஆண்டவரை வாழ்நாள் எல்லாம் துதிக்க. நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஏன் தேவனை ஆராதிக்கணும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து இதற்காகவே தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி பல வசனங்களை தியானிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அறிந்து உம்மை தொழுது கொள்ள கிருபைதான், ஆராதிக்க கிருபைதான். ஆராதனையில் ஆண்டவர் நீ யார் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆராதிக்கட்டும். அப்படி செய்ய பொருட்காய் நன்றி. ஆராதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொருட்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமாம். ஒரு பாடலை பாடும் பொழுது நல்ல ஆண்டவரே, நாங்கள் அடியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலேருந்து மட்டுமாக உங்களுடைய பிரசன்ன இந்த இடத்துல இருந்ததுக்காக நன்றி. வந்து நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவரே ஜெபிக்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, வார்த்தையில் கேட்க நீர் கொடுத்துள்ள தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆராதனை குறித்து நீர் எங்களோடு பேசினுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் உண்மை அறிந்து புரிந்து ஆராதிக்க எங்களுக்கு தகுதிப்படுத்தும். அந்த தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அந்த ஆராதனை பொறுப்பேற்றிருக்காய் நன்றி. கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து எல்லா தேவையும் சந்திப்பிறார். எல்லா துதிக்கான மையுள்ள நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் வந்திருக்கு அவரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.